ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஆரி ஒர்க் சம்மந்தமான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் இப்போ தான் ஆரி ஒர்க் கற்றுட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு ப்ளவுஸுக்கு நெட் டிசைன், அதாவது நெட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை டீட்டெயிலாக பண்ண முடியல, நான் ஜஸ்ட்டு எப்படி இது நெட்டை மட்டும் அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, இந்த ஒர்க்கையுமே வந்து இந்த ஒர்க் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஸ்லீவ் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெட்டு வச்சு ஃபுல்லாக எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறதுன்னு அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் ஃப்ரேம் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதுவே காட்டாக இருந்ததுன்னா நமக்கு கட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஃப்ரேமில் வந்து எடுத்திருக்கேன். அதாவது ஆரி ஒர்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃப்ரேம் ப்ளஸ் ஸ்டாண்டோடு எடுத்திருக்கேன். 18 இன்ச் தான் எடுத்திருக்கேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. ஓகேங்களா? 18 இன்ச் யூஸ் பண்ணால் பெட்டர். நீங்கள் 16 இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. 18 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நெட்டை வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த நெக்குக்கு மேலே வச்சு இந்த மாதிரி குண்டூசி இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் இதை விட இன்னொரு மெத்தடில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும்போது நெட்டை வந்து கிளாத்துக்கு மேலே வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பண்ணாலுமே அந்த சுருக்கம்லாம் வராமல் நீங்கள் வந்து பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா நெட்டு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப மெலிசாக இருக்கும். நீங்கள் தெரியாமல் ஒரு பீஸ் கட் பண்ணிட்டாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது உங்களுக்கு. அதனால் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எப்பயும் ஃபஸ்ட்டு வந்து ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துருங்க. இதோட சாரி பார்த்தீங்கன்னா பிங்க் ஷேடு வித்து சில்வரில் இருந்தது நமக்கு. அதாவது பிங்க் ஷேடும் இருந்தது, அதோட ப்ளூ கலர் ஷேடு ப்ளஸ் வந்து அதோட பார்டர் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சில்வரில் இருந்தது. அது ஒரிஜினல் சில்வர் ஜரின்னு சொன்னாங்க, பட் நமக்கு தெரியல. அந்த ஒர்க்கை பேஸ் பண்ணி நான் போடுறேன். இப்போ இதுக்கு ஃபுல்லாக நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு ப்ளஸ் ஜரி த்ரெட்டில் நான் ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். ஐ மீன் சில்வர் ஜரி தான் எடுத்து இப்போ நான் அவுட்லைன் கொடுக்குறேன். உங்களுக்கு நெட்டை இந்த மாதிரி அட்டாச் பண்ண உடனே கீழே இருக்கிற நெக்கோட இம்ப்ரெஷன் மேலே அப்படியே தெரியும். அதனால நான் ட்ரா பண்ணலை. ஒரு சில கிளாத்தில் தெரியுமான்னு தெரியல, பட் இந்த கிளாத்தில் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இப்போ நான் இதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருக்க நெட் கிளாத்தோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, க்ரீன்லேயே இந்த க்ரீன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த சாரியில் என்ன க்ரீன் இருந்ததோ அதே சேமை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு பிங்க் கலர் தான் அவங்க கொடுத்த டிசைனில் இருந்தது, பட் பிங்க் கலர் வந்து என்னால் சேம் கலரில் வந்து எனக்கு கிடைக்கல. அந்த பிங்க்கில் வந்து எனக்கு கிடைக்கல. நான் அதனால் க்ரீன் அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு செயின் போட்டு எடுத்திருக்கேன். இதுவுமே வந்து சில்வர் ஜரியில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து சின்னதாக ஒரு சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் கட்டரில் கட் பண்ணிங்கனாலும் பார்த்து பொறுமையாக கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த நெட் ஒர்க் கட் ஆகாது. இதில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல. நான் இப்படி தான் அதாவது பேக் சைடு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், பட் கிராண்ட் லுக்லேயும் இருக்கும். இந்த ஃப்ளார் வந்து நான் சாரியிலேருந்து அப்படியே ட்ரேஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு லைன் ஜரி த்ரெட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து நான் ஜிக்ஸாக் கொடுக்குறேன். இந்த ஜிக்ஸாக் கொடுக்குற ஸ்டிச்சஸ் தான் ஆல்ரெடி நம்ம பேக் சைடில் ஃபாலோ பண்ணியிருப்போம். அதையே இங்கே சேமாக ஃபாலோ பண்ணுறேன். இது பார்க்க வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவி லுக்காக இருக்காது. கொஞ்சம் மைல்டு ஒர்க் கேட்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸில் நம்ம நிறைய கொடுத்துருப்போம். இந்த சீக்வன்ஸ் ஒர்க்லாம் பார்த்தா உங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது ஒர்க் வந்து சூப்பராக நல்ல ஒரு ஷைனிங் எஃபெக்ட்ஸில் இருக்கும். அதனால நான் இந்த ஒர்க் வந்து செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ரொம்ப பீட்ஸு கசகசன்னு வச்சா ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். எனக்கு சீக்வன்ஸுமே சேம் கலரில், ஐ மீன் பிங்க் இல்லை, சாரியோட கலரில் கிடச்சிது. நான் அதை யூஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எண்ட் நாட் போட்டு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த சீக்வன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு நேராக வந்து ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்காகனா அந்த சீக்வன்ஸ் வந்து இதுக்குள்ளே ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து சீக்வன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த
ஃப்ளார் டிசைன் மாதிரி இது வரப்போகுது. அதனால வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த சீக்வென்ஸுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஸ்டோன் வரணும். அதுக்காக அந்த ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆஃப் இன்ச் கேப்புக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச்சுக்குள்ளே தான் அந்த ஃப்ளார் பேட்டர்ன் வரப்போகுது. இப்போ நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ இதுக்கு மேலே கரெக்டாக அந்த ஒயிட் ஸ்டோன் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து B7000 க்ளூ. ரொம்ப அர்ஜென்ட்டான ஒர்க் அப்படின்னா இந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லாவே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஒயிட் கலர் ஸ்டோன் எடுத்து இந்த மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு ஷைனிங் எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். நீங்கள் இதுக்கு பதிலாக சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் குந்தன் ஸ்டோன்லேயே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜரி த்ரெட் வந்து டயாலஜி பிராண்டில் தான் எடுத்திருக்கேன். 751 இதோட ஷேட் நம்பர் சொல்லியிருக்கேன் நான். இப்போ வந்து சீக்வென்ஸ் ப்ளஸ் கட் பீட் தெரியும் இல்லையா, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கட் பீட் தான் எடுத்திருக்கேன். அதுவுமே நம்மளுக்கு ஒயிட் ஷேடில், அதாவது சில்வர் ஷேடில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுத்துகிட்டு பாருங்கள். இது அதே மாதிரி இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நீங்கள் செல்ஃப் கலர் த்ரெட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதாவது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். செல்ஃப் கலர் மீன்ஸ் அந்த ப்ளவுஸ் என்ன கலரோ அதே கலரில் நார்மலாக மிஷின் த்ரெட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அந்த ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதை சுற்றியும் அந்த ஒரு சீக்வென்ஸ் ப்ளஸ் ஒரு கட் பீடு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ஃப்ளார் பேட்டர்னில் வந்து இதை சுற்றியும் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். அதே மாதிரி ரிவர்ஸில் தான் அந்த ஸ்டிச்சஸஸ் கொண்டு வரேன் நான். மேலே கொண்டு போயிட்டு நாட் பண்ணிவிட்டு நான் எதை சொல்கிறேன்னா ஒரு குட்டி லாக் பண்ணி ரிவர்ஸில் மேலேருந்து வந்து சீக்வென்ஸ் ப்ளஸ் இந்த கட் பீடை வைக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ண ப்ளவுஸு, அதனால் ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல. ஜஸ்ட் வந்து நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதையே வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு சீக்வென்ஸ் வந்து கலர்ஸாக கிடைக்குது. அந்த மாதிரி கலர்லேயும் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஐடியா தான், இந்த க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம டிசைனை வந்து அழகாக கொண்டு போகும். நான் எப்பவும் சொல்கிறது தான் நம்ம ஒரு டிசைனை வந்து ரீக்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணலாம். அதே டிசைனை பண்ணணும் அப்படிங்கிறதும் இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தாட்ஸ் வந்து அது சேம் டிசைனாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். பட் நம்ம ரீக்ரியேட் பண்ணும்போது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமரோட அவங்களோட விஷ் பொறுத்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கீழேருந்து 6 இன்ச் எடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நான் பீட் ஒர்க் கொடுக்க போகிறேன் லைன் பேட்டர்னில். ஓகேவா? இப்போ சென்டர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஒவ்வொரு ஃப்ளார், அதாவது அந்த ஃப்ளார் பேட்டர்னில் போட்டிருக்கோம்ல, அதை பேஸை வச்சு ஒவ்வொரு ஃப்ளார் எண்ட் ஆகிற இடத்துலையும் வந்து நான் ஒவ்வொரு கோடு வரைஞ்சிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஹைட்டாகவும் ஒன்று வந்து கம்மியாகவும், அதாவது 1 இன்ச்சு கீழே 1 இன்ச்சு மேலே அந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 சைடும் நீங்கள் வரைஞ்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பீட்ஸு, சில்வர்லேயே கிளாஸ் பீட்ஸ் நமக்கு கிடைக்கும். இது வந்து ஷேட் ஒரு ஷைனிங் எஃபெக்டில் இருக்கும். இதிலே சில்வர் நார்மல் சுகர் பீடும் இருக்குது. இது வந்து சுகர் பீடில் சில்வர் கலரில் கிடைச்சது கிளாஸ் பீடு. இது நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் எப்படி ஒரு ஷைனிங் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த சீக்வென்ஸ் நமக்கு கொடுக்குது. பார்க்க வந்து ஒர்க் வந்து சிம்பிளாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு லுக் வைஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து லைன் பேட்டர்னில் இந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணியிருக்கேன். பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது எனக்கு ஆரி ஒர்க் வந்து நீங்கள் உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சாரீ ப்ளீட் எடுத்து அயர்ன் பண்ணியும் நம்ம கொடுக்குறோம். இதோட சாரீக்கு டெசல் மேக்கிங்கும் பண்ணி கொடுக்குறோம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே உங்களுக்கு நம்பர் வந்து ஷோ பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. நீங்கள் கமெண்டில் கேட்கும்போது தான் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.